ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலா டாக்ஸ் யூடியூப் சேனல். நீண்ட நாட்களாக என்னால் வீடியோஸ் எதுவும் மேக் பண்ணி போட முடியல. ஆக்சுவலாக யூஜி டிஆர்பி ரிசல்ட் ரொம்பவே என் மனசை வேதனைப்படுத்திடுச்சு. 100 above எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். அன்எக்ஸ்பெக்டிங்காக ரொம்ப ஒரு மார்க் டவுன் ஆகிடுச்சு. ஏதோ சம்திங் நியூஸ் கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு, பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட தடைன்னு. இதனால் என்ன நமக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. அது என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக தொடர்ந்த வழக்கில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதித்து மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. மதுரை சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த சுதா, ஜனனி, மதுபாலா ஆகியோர் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது: பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள 2582 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடந்தது. 130 மையங்களில் நடந்த தேர்வை 41,485 பேர் எழுதினர். இந்த நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் தேர்வானவர்களுக்கான பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் ஆங்கில பாடத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னர் வெளியிடப்பட்ட இந்த தேர்வின் வினா விடையில் கூறப்பட்டுள்ள தகவல்களுக்கும் நிறைய குளறுபடிகள் உள்ளன. ஆய்வு செய்ய வலியுறுத்தல். இந்த நிலையில் தேர்வில் இடம்பெற்ற 13 வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும், 11 வினாக்களுக்கு 3 பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருப்பது ஏற்புடையது அல்ல. எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும். வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்து இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தனர். இதேபோல ஜெயந்தி என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார். பட்டியல் வெளியிட தடை. இந்த மனுக்கள் நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தன. விசாரணை முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இந்த கேஸ் போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போது ஃபஸ்ட்டு டீச்சர் ட்ரைனிங் முடித்தாலே வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஐயாவோட அப்பா. அப்போ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் என்னெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டாங்க. 10th ஆக்சுவலாக 472 மார்க்ஸ் எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் 500. 12th 1091 எடுத்திருந்தேன் அவுட் ஆஃப் 1200. அப்படி டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் 9th படிக்கும்போது என்னோடய அப்பா தவறிட்டாங்க. எனக்கு மெரிட்டில் டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிது. டீச்சர் ட்ரைனிங் முடித்தாலே வேலைன்னு சொன்னாங்க. டீச்சர் ட்ரைனிங் முடித்த பிறகு என்ன சொன்னாங்க, அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடித்தாலும் டெட்டு கொண்டு வந்தாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாத வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெட் எழுதின பேட்சில் எல்லாருக்குமே வேலை போட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 டெட் எக்ஸாம் நான் எழுதலை. 2013 தான் டெட் எழுதினேன். 91 மார்க்ஸ், ஆவரேஜ் மார்க் 91 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அப்போ ஜாப் வரல. அப்போ பாதி பேருக்கு ஜாப் போட்டிருக்காங்க. வெயிட்டேஜ் மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் வேலை போட்டாங்களா போடலையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. சின்ன வயசு இல்லையா, ஒன்றும் நாலேஜ் இல்லை. இப்போ தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது. மீதியெல்லாம் இருந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணாதான் வேலை அப்படிங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். 2017 பேப்பர் 2க்கு ட்ரை பண்ணேன். அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து 2 மாதத்து குழந்தைய விட்டுட்டு நான் கோச்சிங் கிளாஸ் போய் படித்தேங்க. படித்து தான் 106 மார்க் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நாமக்கலுக்கும் போயிட்டு வந்தேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 100க்கு மேலே மார்க் எடுக்கிறதே அதிக பேர் இல்லை. தமிழ்நாட்டு அளவிலே ஒரு 20-30 பேர் இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ பாருங்கள், 100க்கு மேலே கிட்டத்தட்ட 700-800 பேர் எடுத்திருக்காங்க. இது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமாக தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டில், ரொம்ப ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும், நம்ம எழுதி நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு உறுதியாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கரெக்டாக 110 above 100 above எடுத்திருக்காங்க. நாம் ஸ்டார்டிங்கில் படித்தோம். அப்புறம் பொன்முடி அவர்கள் ஐயா வாக்கு கொடுத்தாங்க 2013க்கு 17க்கு. அந்த மாதிரி 2013 முதல் 10 வருஷமாக காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கப்படணும். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு போராட்டம்லாம் பண்ணிங்க. பொன்முடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நானும் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஓரளவுக்கு ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த யூஜிடிஆர்பிக்கு. எப்போ அவர் வாக்குறுதி கொடுத்தாரோ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் படிக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக எப்போ ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ
அதுக்கப்புறம் தான் திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் இப்படி தான் பண்ணணும். நம்ம 2013 பேட்ச் நிறைய பேர் இப்படி தான் பண்ணணும். கரெக்டாக எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்காக சேர்த்துறதாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லையே அம்மாவை பார்த்துக்கிட்டே கிட்டத்தட்ட 1 மந்த் இருந்தோம். ஜிஹெச்சில் இருந்தேன். அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டே நான் வந்து புக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் அப்படி பண்ணினேன். ஒரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசி நிமிஷத்தில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேங்கிறது இப்போ தெரியுது. இன்னும் நமக்கு வந்து அதாவது டைரெக்டாக கோச்சிங் சென்டர் போயிட்டு நல்லா எல்லா போர்ஷனையும் 10 யூனிட்ஸையும் முடிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் டெஸ்ட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுறவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நியமன தேர்வு வேண்டும்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நல்லாவே கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு படிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணவங்க அவங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருந்ததுனால தான் நியமன தேர்வு வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாம் வராதுன்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே அசால்ட்டாக இருந்தோம். எல்லோரும் போராட்டம் பண்ணிங்க, கேஸ் போட்டிங்க, இதெல்லாம் பார்த்து நானுமே அசால்ட்டாக தான் இருந்தேன் எக்ஸாம் வராதுன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தவங்க எல்லாருமே மார்க்கு டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ 2017 106 மார்க் எடுத்தேன்னா இப்போ 100க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம அலட்சியமாக இருந்ததும் ஒரு ரீசன் சொல்லலாம். அப்படி நம்ம அலட்சியமாக இருந்தது தான் காரணமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. 13 வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செஞ்சிருந்தாலும் மதிப்பெண் கொடுக்கப்படும். 11 வினாக்களுக்கு 3 பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லிட்டு டிஆர்பி சைடில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய குற்றமாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 கொஷினுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம சைடு என்ன டிஆர்பியில் கேட்டாங்க அப்படின்னா, சரியாக செலக்ட் பண்ணி எழுதினவங்களும் குட்டு மதிப்பாக எழுதினவங்களும் எல்லாருக்குமே தானே இந்த 24 மார்க்கும் போகுது. இதனால் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு கம்மியாக வருது, கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணவங்கள அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடில் வந்துட்டு டிஆர்பிக்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாருக்குமே தானே இந்த மார்க்கை கொடுத்துருக்கோம், அந்த ஸ்டார் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி சைடில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தரப்பில் இதுக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா, நியமன தேர்வு நீங்கள் நடத்துகிறீங்க, 10 வருஷம் கழிச்சு நடத்துகிறீங்க, ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணவங்கள அவங்களில் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நியமன தேர்வை நடத்துகிறீங்க. அப்படிங்கும்போது கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் தரமாக எடுத்துருக்கணும் இல்லையா. வல்லுநர்களை வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுக்கலாம்? 24 கொஷின் கிட்டத்தட்ட ஸ்டார் கொஷினாக வர அளவுக்கு நீங்கள் எப்படி எடுக்கலாம்? நீங்கள் சரியாக எடுத்துருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. இது வந்து நியாயமான கேள்வி தான். எப்படி ஒரு தரமான ஒரு சரியான ஒரு முடிவு வந்து சொல்ல முடியும்? 24 கொஷின் எல்லாருக்குமே போகுது. சரியாக எழுதினவங்களுக்கும் போகும், தப்பாக எழுதினவங்களுக்கும் போகும்போது அங்கே கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு போட்டி, இந்த இப்போ ஆசிரியர் பதவியை அடைவதற்கான ஒரு போட்டித் தேர்வுங்கும் போது இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக வந்து கொஷின் வந்து அவங்க எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது நியாயமான விஷயந்தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து கேஸ் போட்டு இது வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம அவங்கள பாராட்டி தாங்க ஆகணும். உண்மையிலே அவங்கள வந்துட்டு பாராட்டணும். இதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு தெரியல. ரீஎக்ஸாம் வருமா அப்படின்னா, இப்போ எழுதின எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஎக்ஸாம் வைப்பாங்களா, இல்லை கம்மிங் இயர் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வைப்பாங்களா என்னங்கிறது தெரியல. இதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு தெரியல. இது நாள் வரைக்கும் போட்ட கேஸு போராட்டம் எல்லாத்தையும் அவங்க உடச்சி தள்ளி எக்ஸாம் வச்சுட்டாங்க. இதையும் என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. உண்மையிலே வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங்னு ஒன்று படிக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா, ஒரு குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ரிப்பீட்டடாக ஒரு 2 or 3 அட்டம்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஜாபுக்குள்ளே போயிருப்போம். இப்போ வந்து இது 2013 நான் எழுதினேன். அப்போ கம்மியாக நார்மல் மார்க் 91. 2017 106 மார்க் எடுத்திருந்தேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தேன். ஜாப் எப்படியும் வந்துரும்னு தான் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா 2018 இந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் நியமன தேர்வுங்கிறத கொண்டு வந்தாங்க. சரி, 2018 தானே இந்த ஜீவோ கொண்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 10 வருஷம் கழிச்சு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வேக்கன்சி வருதுங்கும் போது 2013 அண்ட் 2017 ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்களில் ஒரு மதிப்பெண் வச்சியோ ஒரு சீனியாரிட்டி வச்சியோ ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டுட்டு அதற்கப்புறம் 2018 தான் இந்த ஜீவோ கொண்டு வந்தீங்க இல்லையா, நியமன தேர்வுங்கிற இந்த ஜீவோவை 2018க்கு பிறகு வரக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து அந்த
நியமன தேர்வை நடத்தியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ணியிருந்தால் இன்றைக்கி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ எனக்கு நான் 35 வயசுக்கு பக்கமாக ஆகிடுச்சு. என்னை தாண்டின வயசு உள்ளவங்களும் இப்போ இந்த UGTRB எக்ஸாம் எழுதி தோற்று போயும் இருப்பாங்க, ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க. நம்ம 2013 பேட்சை கூட பார்த்தேன். சிவிலிஸ்ட்டில் இங்கிலீஷில் நான் வந்து பார்த்தேன் இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தான். அவர்கள் இந்த வேலைக்கு போகணுன்னு உண்மையிலேயே வாழ்த்தலாம். ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். தோற்று போனவங்க மனநிலை யோசிச்சு பாருங்கள். போராடி பார்த்தாச்சு. இப்போ நீங்களாம் வந்து களத்துக்கு போய் டைரெக்டாக போராடினவங்க மனநிலை இன்னும் மோசமாக தான் இருக்கும். நான் வந்து போராடல, இது வரைக்கும் நான் போராட்டத்தில் கலந்துக்க கிடையாது. எனக்கு போராடுறது அப்படிங்கிற அந்த இதே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக 1 இயர்க்குள்ளே தான் இதை பற்றின ஃபுல் அவேர்னஸும் எனக்கு வந்துச்சு. இப்போ என்னோடய மனநிலையே பார்த்திங்கன்னா, ஏன்டா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும், இனி இதை விட்டுறலாம், ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிடலாம், சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருக்குது இதுக்கு. ஆனாலும் இவங்களை வந்துட்டு சும்மா விடக்கூடாது. இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே 2013 பேட்ச்சுக்கு, 2017 பேட்ச்சுக்கு இவங்க இப்படி பண்ணியிருக்கலாமே. 2013 17 டெட்டு குவாலிஃபிகேஷனை வச்சு தானே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த டெட்டை பேஸ் பண்ணி, டெட்டு மார்க்கை பேஸ் பண்ணி, சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட்டிருக்கலாமே. போட்டுட்டு 2018க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க UGTRB கண்டக்ட் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ நம்மளோட செட்டு சென்னையில் போராடினாங்க இல்லையா, அவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா, எங்களுக்கு வந்துட்டு சீனியாரிட்டியிலே தான் வேலை வேணும், வேறு எந்த ஒரு மார்க் பேஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். இதனால தான் அவங்க வந்துட்டு எக்ஸாம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அரசாங்கமும் சரி, அதிகாரிகளும் சரி. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சீனியாரிட்டியை வச்சு எடுக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அந்த கால நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாவது மார்க்கிங் எடுத்துக்கணும். 50% மார்க்கு, 50% சீனியாரிட்டி. இந்த பேசிஸில் வந்து கேட்டு நீங்கள் போராடி இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியமன தேர்வு வேணும்னு ஒரு குரூப் வந்து தனியாக போராடினாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சீனியாரிட்டியில் நீங்கள் கேட்குறது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு தீர்வு எக்ஸாம் தான் வைக்கணும், அதுதான் வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கும் ஈக்குவலாக ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு வேணுங்கிற குரூப்பு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சீனியர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு சீனியாரிட்டியிலே தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் நியமன தேர்வு வேணுங்கிற குரூப் வந்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க, ஆப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே மார்க்கையும் சீனியாரிட்டியும் ஈக்குவல் பேசிஸில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பணி வாய்ப்பை கொடுக்கலாம். அல்லது எந்த ஒரு மெத்தட்லையாச்சும் 2013க்கும் 2017க்கும் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள், சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பெற்றவர்களை நீங்கள் அழைச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வேலையை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2018க்கு அப்புறம் வரக்கூடிய பேட்சஸ்க்கு நீங்கள் UGTRBயோ அல்லது இந்த நடைமுறை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து 2013 டெட் பேட்ச் போராடினீங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்க்கு போயிருக்கோம் இந்த விஷயம். பட் அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அட் லாஸ்ட்டாக என்னாச்சு, எக்ஸாம் தான் நடந்தது. இப்போ எக்ஸாம் நடந்த பிறகும் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் ஜெயிக்க முடியல. உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்குது. 100க்கு மேலேயே 700 பேர் 800 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க தான் கண்டிப்பாக எக்ஸாம் வரணும் உறுதியாக நம்பிக்கையோடு டைரெக்டாக கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு நல்லா படித்து ரிவைஸ்லாம் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்தவங்க தான் நல்லா இன்றைக்கி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் வராதுன்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் படிக்காமல் விட்டுட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்தில் படித்தோம். இது எல்லாமே நம்மளோட ஒரு மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் நமக்கு வந்து எக்ஸாமே வச்சுருக்கக்கூடாது. 2013 2017க்கும் எக்ஸாமே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு நியாயமான விஷயம். 2018க்கு அப்புறம் வந்த ஜிஓ இது. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எக்ஸாம் வச்சுருக்கணும். நம்ம இந்த டீச்சிங் ஃபீல்டுன்னு ஒன்று எடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கும். ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பொண்ணாக தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபை வந்துட்டு 2 டைம் பாஸ் பண்ணி இன்றைக்கி வாங்க முடியல. அரசு வந்து மாற்றி ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது ஒவ்வொரு விதமான செலெக்ஷன் மெத்தடை வந்துட்டு சூஸ் பண்ணுறது, இது வந்துட்டு ஒரு அநாகரிகமான விஷயந்தான். 2013க்கும் 17க்கும் டெட் எக்ஸாம் தான் கொண்டு வந்தாங்க, நியமன தேர்வு கிடையாது. நம்ம அப்போவே டெட் எக்ஸாம் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டோம். இப்போ மீண்டும் UGTRB நம்மளை வந்துட்டு எழுத வச்சாங்க. எழுதினோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதினோம். எக்ஸாம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் சடனாக வச்சுட்டாங்க. சரி எழுதிட்டோம். ஜெயித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ ஜெயிக்காதவங்க வந்துட்டு உண்மையிலே மனசு நொந்து போயிருப்பீங்க. இப்போ நானே என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணலாம். கம்மிங் இயரில் UGTRB எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா டைரெக்டாக கோச்சிங் சென்டர் போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப விட்டு அந்த மார்க்கை திரும்ப பிடிச்சி ஜாப் வாங்க
ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு வருஷம்தான். கண்டிப்பாக 110க்கு மேலே எடுத்தால் தாங்க நம்ம வந்துட்டு வேலை வாங்க முடியும். அட்லீஸ்ட் 100க்கு மேலேயாவது எடுத்தால் தான் நினச்சி பார்க்க முடியும். அப்படி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்கு. ஏஜ் இருக்கிறவங்க படிக்கலாம். இப்போ நான் கூட 35 வயசை டச் பண்ணிட்டேன். எனக்கே வந்துட்டு வெறுத்து போச்சு. என்னடா இன்னும் படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு. டீச்சர் ட்ரைனிங்னு ஒன்று எடுக்காமல் இருந்திருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும். குரூப் 2 குரூப் 4ல் கூட ஒரு 2 அட்டம்ப்டில் நம்ம அழகாக ஜாபுக்கு போயிருந்துருக்கலாம். இப்படி லைஃபே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்துட்டு எதிர்த்து போராடினீங்க. நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணீங்க. எதையுமே அவங்க வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. உண்மையிலேயே அவங்க வந்துட்டு ப்ராப்பராக பண்ணலைங்க. நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் வந்து நம்ம பேட்ச் வந்து கேட்டிருந்தாலும் அவங்க ஒரு சரியான முடிவை எடுத்துருக்கலாம். சீனியாரிட்டி ப்ளஸ் கொஞ்சம் மார்க் வச்சு நாங்கள் கொடுக்குறோன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ஒன்றும் அவங்க வந்து நாலேஜபிளாக நடந்துக்கிற மாதிரி தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி முடித்த சீனியர் பேட்ச் போய் இப்போ இருக்கக்கூடிய யங் டெட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு இன்றைக்கி வந்துட்டு இதுதான் வந்து சமதர்மம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ என்னை விட வயசு அதிகமானவங்க இருக்காங்க. 40, 45, 50 வயசு பக்கமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆல்ரெடி 100க்கு மேலே 110 எடுத்தவங்களாம் கூட இப்போ வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. இப்போ நானும் 106 எடுத்திருந்தேன் 2017 பேப்பர் 2ல். இப்போ கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேரோட பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. சிலர் வந்துட்டு அரசு உதவி பெறும் பள்ளியில் 110 எடுத்த ஒரு அக்கா கூட அரசு உதவி பெறும் பள்ளியில் 10 லட்சம் அந்த மாதிரி காசு கொடுத்து வேலைக்கு இப்போ சேர்ந்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 100க்கு மேலே மதிப்பெண் எடுத்தவங்க டேலண்ட் இல்லையா? இப்போ அவங்களெல்லாம் திரும்பவும் மீண்டும் இந்த எக்ஸாம் 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சூழ்நிலை என்ன, குடும்ப சூழ்நிலை என்ன, குழந்தைங்கள்லாம் பெருசாக இருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் திரும்பவும் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி தான் நீ போகணும் அப்படின்னு எழுத வச்சுட்டாங்க. இப்போது வந்துட்டு ஜெயித்தவங்க எல்லாருமே உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள். ஜெயிக்காதவங்க எழுதலாம். இன்னும் ஒரு டைம் எழுதலாம் அல்லது 2 டைம் எழுதலாம். மனசு தளராமல் இருந்தால், வயசு இருந்தால் படிக்கலாம், எழுதலாம். ஆனால் மெயினாக வந்துட்டு லேடிஸ் ஓகேங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு கூட அப்படியே படிச்சுட்டு எழுதலாம். ஜென்ஸை பற்றி யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டுக்கு சம்பாத்தியம் கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவங்களாம் அந்த வேலையை விட்டுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இப்போ ஜெயித்தவங்க ஓகே, தோற்று போனவங்க லைஃபு திரும்பவும் அந்த மாதிரி ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. மெயினாக ஜென்ஸ் வந்துட்டு ஒருவேளை இந்த எக்ஸாமில் தோற்று போயிருந்தீங்கன்னா திரும்பவும் இதையே நம்பிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு சுய தொழில் அந்த மாதிரி இந்த ஃபீல்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்குமே இன்னும் ஒரு டைம் அல்லது 2 டைம் தான் என்னால் கூட முயற்சி பண்ண முடியும். 35 வயசு ஆகுது. படித்து சலிச்சு போச்சு. ஆல்ரெடி வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணவங்க தான் நாமெல்லாம். மீண்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நம்ம வயசையும் காலத்தையும் கடத்திக்கிட்டே போகிறாங்க. அது வந்துட்டு நியாயமான விஷயம் இல்லை. ஒரு முறையான ஒரு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது இது. இவங்க 2013க்கும் 17க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்டிங் போட்டிருக்கணும். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க நமக்கு. போஸ்டிங் அதில் தகுதியானவங்களுக்காவது நீங்கள் வந்து போஸ்டிங் கொடுத்துட்டு 2018க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இந்த எக்ஸாமை வந்துட்டு வச்சுருக்கலாம். ஸோ நியாயமாக அவங்க வந்துட்டு பண்ணல. எக்ஸாமுங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமையும் ஒழுங்காக எடுத்தாங்களா? நம்ம இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 24 கொஸ்டினுக்கு வந்துட்டு ஸ்டார் கொஸ்டின் சொல்லிட்டு மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 24 கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு சரியாக எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன வந்து பேராசிரியர்கள் என்ன நீங்கள் கொஸ்டின் எடுக்கிறீங்க? இது என்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எக்ஸாமா? ஏற்கனவே டெட் எழுதி தேர்ச்சி பெற்று தங்களுடைய திறமையை நிரூபித்தவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டித் தேர்வை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்படி தான் கொஸ்டின் வந்துட்டு அசால்ட்டாக எடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டு வந்துட்டு இன்றைக்கி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்துட்டு அவங்கள பாராட்டியே ஆகணும். நம்மளால் பண்ண முடியாத அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாமே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் இமீடியட்டாக வைப்பாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அப்படி வச்சாங்க அப்படின்னாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மனநிலை கூட நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்காது. இருக்கிறவங்க கண்டிப்பாக எதிர்கொள்ளுங்க. இதை விட கொடுமையான விஷயம், அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலமாக எக்ஸாம் வச்சு நீங்கள் வந்து போஸ்டிங் 2000 சம்திங் 3000 இப்படி தான் எடுக்கிறீங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலைக்கு சென்றவர்கள் பணம் கட்டி தான் நிச்சயமாக அவங்க வேலைக்கு சென்றிருக்கார்கள். அவங்களும் டெட்டு பாஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து உபரியாக இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உள்ளே தள்ளுறீங்க. அப்போ வந்துட்டு எங்களுக்கு வெறும் 2000 3000 போஸ்டிங் சொல்லிவிட்டு அந்த உபரியாக இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் எந்த எக்ஸாமுமே இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் எப்படி தள்ளலாம்?
ஸோ இப்போ இந்த பிரச்சனையும் வந்துட்டு எழுந்திருக்கு. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு கொஸ்டின் தான் நம்ம சைடில் இருந்து. இது நியாயமே இல்லாத விஷயம். என்ன வந்து பள்ளிக்கல்வித்துறை, என்ன டிஆர்பி, என்ன இப்படி அரசாங்கம், என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. நிச்சயமாக அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தவறான விஷயந்தான். இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய இந்த விஷயம், இந்த கல்வித்துறை அமைச்சர், இந்த பள்ளிக்கல்வித்துறை பண்ணக்கூடியது. அது எப்படி வந்துட்டு எந்த தேர்வுமே இல்லாமல் நீங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த உபரி ஆசிரியர்களை அரசு பள்ளிகளில் தள்ளலாம். அந்த 5000 போஸ்டிங்னாலும் அது எங்களுக்கு சேர வேண்டியது தானே, நம்ம டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு சேர வேண்டிய இடங்கள் தானே அது. எல்லாமே எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் வச்சே எடுத்துருக்கலாம்ல. எதற்காக இந்த மாதிரியான ஒரு குளறுபடி வேலைகள்லாம் இந்த பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆக மொத்தத்தில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த டீச்சர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷிங், ஒரு குளறுபடி வேலைகள் தான் நடத்துகிறாங்களே தவிர முறையான ஒரு போஸ்டிங், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு செலெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது இல்லாமலே இது வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேலேயாவது இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2013க்கும் 2017க்கும் டெட்டு மார்க்கை பேஸ் பண்ணியே சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் வேலை போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல்ஸில் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கும்போது 2013, 2017 நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் வச்சு அவங்கள வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அழைச்சிட்டிங்க. அவங்கள நீங்கள் வந்துட்டு ஒரு தகுதி அடிப்படையில் போஸ்டிங் போட்டுடுக்கு. அதன் பிறகு 2018க்கு பிறகு வந்தக்கூடிய இந்த டெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுருக்கலாம். இதுக்கு மேலே வரக்கூடியவங்களுக்கு ப்ராப்பராக யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செலெக்ஷன் மெத்தடில் இப்படி கொண்டு போயிருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தால் 10 வருஷமாக காத்திருந்த நமக்கு எல்லாம் ஒரு நியாயம் கிடச்சிருக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். நீங்கள் சீனியாரிட்டிலேயே கொடுக்க முடியாதுன்னாலும் நாங்கள் டெட்டு மார்க்கு ப்ளஸ் சீனியாரிட்டி வச்சாவது கொடுக்குறோன்னு கூட நம்மளுடைய 2 பேட்ச்க்கும் சொல்லியிருக்கலாம், 2013க்கும் 2017க்கும். ஸோ அதையும் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் வச்சுட்டாங்க. தோற்று போனவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, இதுக்கு மேலேயும் வயது கடந்தவர்கள் இதையே நம்பிட்டு இருக்க வேணாம். அவங்கவுங்களும் ஒரு சுய தொழிலை செய்யுங்க. குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு துரோகம் இழைக்கப்பட்டது தான். 2013க்கு 2017க்கு துரோகம் இழைக்கப்பட்டது தான். அதற்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி போராட்டம், கேஸு இந்த மாதிரிலாம் நடத்துகிறவங்களும் நடத்தலாம். அதிலும் எந்த தவறும் கிடையாது. பட் இதற்கான நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை இந்த மாதிரி டெட்டு டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்மளுடைய கருத்துக்களை மிக ஸ்ட்ராங்காக நம்ம வந்துட்டு மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அளவில் புரிய வச்சாதான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சைடில் டெட் டீச்சர்ஸ் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதன் மூலமாக ஒருவேளை நம்ம பாதிக்கப்பட்டதை நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் நம்மளை ஏமாற்றின அரசாங்கத்துக்கும் வெளிப்படுத்த முடியும். இதை தான் பண்ண முடியும். அதர்வைஸ் நீ வேலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ரொம்ப டஃப்பாக டைரெக்டாக நீங்கள் கோச்சிங் சென்டர் போயிட்டு நல்லா படித்து கண்டிப்பாக 110க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ஜாபுக்கு இனி போக முடியும். அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் இப்போ வந்துருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி ரிசல்ட் இருக்குது. அது வருஷம் யூஜிடிஆர்பி வைக்கிறாங்களா என்னன்னு தெரில, கம்மிங் இயர் வைப்பாங்களா என்னன்னு தெரில. இப்போ இந்த பிரச்சனை, இந்த குளறுபடி பிரச்சனைனால இந்த எழுதப்பட்ட எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஃபீல்டில் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஃபீல்டையே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சுயதொழில் பண்ணுங்கள். நிச்சயமாக சுயதொழில் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. அதற்கான லோன்ஸ் கூட கொடுக்குறாங்க. சுயதொழில் ஆரம்பித்து ஆண்கள்லாம் முக்கியமாக இதையே நம்பிட்டு இருக்காமல் நீங்கள் ஒரு சுயதொழிலை நீங்கள் பண்ணுங்கள். இல்லாட்டி ப்ரைவேட் ஸ்கூலில் கூட கண்டினியூ பண்ணுங்கள். இனியும் இந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகிறதா எனக்கு தெரியல. நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து போராட்டத்தையும் கேஸையும் நடத்துங்க. தேங்க்யூ.